எல்லா இடங்கள்லையுமே பாருங்களேன், அந்த குருவி, குயில் கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ கொண்டா காத்தாடி இந்த மரம் தான் அது. ஸோ இந்த ஸ்பாட்டில் நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு இலைகளாக தான் இருக்குது. கொண்டா காத்தாடியை காணோம். காற்று சுத்தமாக இல்லைங்க, தண்ணியும் இல்லை காற்றும் இல்லை. இந்த ரெண்டுக்காக தான் வந்தோம். பட் ஆனால் போக போக மலைக்கு மேலே ஏற ஏற காற்று இல்லைன்னு சொல்லவுமே காற்று அடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். லைட்டாக அந்த மரம் அசைய ஆரம்பிக்குது. மேலே போக போக நமக்கு காற்றும் தண்ணியும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மலை மேலே நல்லா காற்று அடிக்கும். ஸோ எப்போயுமே வந்தால் இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன். அதேமாதிரி சில குரங்குகள் வருவானுங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த பிஸ்கட்டை கொஞ்சம் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி யாருமே காணோம், எல்லாருமே கீழே ஷிஃப்ட் ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். காணோம், பார்க்கலாம். சதுரகிரி ஏறுறப்ப சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நேற்று நைட்டு சாப்பிடாதனால இன்றைக்கி கொஞ்சம் பசியாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் காலையில் ஒரு கம்மங்கூழ் குடித்தேன். எப்போயுமே ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக கம்மங்கூழ் தான் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழங்கள் ப்ளஸ் ஐயாவுக்கு படைக்கிறதுக்காக சில பழங்களும் இருக்குது. ஸோ இது நமக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். காடைப்பாடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நமக்கு காலை உணவு. காற்று இல்லைன்னு சொல்லவுமே கொஞ்சம் காற்று நல்லா அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அருவிகளில் எந்த அளவுக்கு தண்ணி வரும்னு தெரியல. இந்த பக்கம்லாம் தண்ணி சுத்தமாக இல்லை. ஒருவேளை மேலே ஏற ஏற நமக்கு தண்ணி இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். ஓம் நமச்சிவாய. ஸோ 10 நிமிஷம் அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு நம்ம கொண்டு வந்த மாம்பழத்தை நல்லா சாப்பிட்டாச்சு. பொதுவாக நான் எந்த பழம் சாப்பிட்டாலும் அதில் உள்ள அந்த விதைகளை வந்து எடுத்து வச்சுருவேன். போகிற வழியில் எங்கே நமக்கு மண் இருக்குதோ ஆன் தி ஸ்பாட்டில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து முளைச்சி மரமாகும். ஸோ இன்றைக்கி மாம்பழம் கொண்டு வந்ததுனால ஸோ இந்த மாம்பழ கொட்டையை சதுரகிரியில் நம்ம விதைக்க போகிறோம். விதைக்கலை, போட்டாலே போதும், இந்த மண்ணுக்கு தாராளமாக எழுந்திரிச்சு வந்துடும். அணில் கத்துறான் பாருங்கள். ஸோ மாங்கனி ஓடையிலே நம்ம அந்த மாங்கனி கொட்டையை போட்டால் என்ன வந்துருமே. அதனால் ஸோ கரெக்டாக மாங்கனி ஓடை 9:30க்கு ரீச் ஆகிருக்கோங்க.